ஸோ வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதை தாண்டி இன்றைக்கி முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 கம்பெனி பற்றி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த கம்பெனி பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிடன்ஸ்ன்றது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹானர் வந்ததுன்னா சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கோங்க, வரலனா கவலையப்படாதீங்க. டிவிடன்ஸ் வந்து கொடுக்காமையே எத்தனையோ கம்பெனிகள் நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய கம்பெனி இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேலரி மாதிரியே டிவிடன்ஸ் வந்து வாங்குறாங்க. அது என்னென்னா ஹை டிவிடன்ஸ் கொடுக்குற கம்பெனி எது, ஹை டிவிடன்ஸ் ஈல்டிங் கொடுக்குற கம்பெனி எது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் எப்பயும் சொல்கிறது தான். ஸோ வாங்குறதும் வாங்காததும் எப்பயுமே நீங்கள் மட்டுமே ஃபைனலாக டிசைட் பண்ணணும். நான் சொல்கிறேன், என் சித்தப்பா சொல்கிறாரு, உங்கள் மாமா சொல்கிறாரு, யார் சொல்கிறதையும் ஃபைனலைஸ் பண்ணிக்காதீங்க. ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். ஸோ இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்து சூப்பரான ஒரு டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாறுமாறான ஒரு டிவிடன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிங்க. ஒன்று வந்து நோ காம்படிஷன், லெஸ் காம்படிஷன், மோர் காம்படிஷன். ஸோ இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கம்பெனி வந்து காம்படிஷன் இருக்குன்னா பர்டிகுலர் சைடில் தான் காம்படிஷன் இருக்குது, இன்னொரு சைடில் காம்படிஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமுல் எடுத்தோம், நம்ம நேற்று கூட சொன்னோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அமுல்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்டர்ன் சைடும் நார்த்தன் சைடும் சக்கப்போடு போட்டிருக்க கம்பெனி. நம்ம சைடில் சதர்ன் சைடு பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு நல்ல சேல்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க when compared to நார்த்தன் சைட். ஸோ நம்ம என்ன நினச்சிருவோம், அமுல்லாம் இங்கே மூவே ஆகல, அப்போ நம்ம அந்த ஷேரெல்லாம் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பிராண்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பிராண்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தெரிஞ்சாதான் அந்த கம்பெனி தான் இந்த பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சு அப்போ தான் நம்மளோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ, அந்த கம்பெனி எவ்வளோ, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக இங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இங்கர்சால் ரேண்ட் இந்தியா அப்படின்ற கம்பெனி. ஸோ நார்மலாக நம்ம கம்பெனி ஒரு 10 கம்பெனி டக்குன்னு சொல்லுங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இல்லாமல் என்ன சொல்லுவீங்க, டிவிஎஸ் சொல்லுவீங்க, ரிலையன்ஸ் சொல்லுவீங்க, டிமார்ட் சொல்லுவீங்க. டிமார்ட்டோட கம்பெனின்னு கேட்டால் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸு, அதே மாதிரி வேறு என்ன சொல்லுவீங்க, மாருதி சுசுக்கி சொல்லுவீங்க, ராயல் என்ஃபீல்டு சொல்லுவோம், இதை தாண்டி டிசிஎஸ் சொல்லுவோம், இன்ஃபோசிஸ் சொல்லுவோம், விப்ரோ சொல்லுவோம், HCL சொல்லுவோம். இந்த மாதிரி பிராண்டட், அதாவது டாப் மோஸ்ட் பிராண்டு தான் சொல்லுவோம். இதை தாண்டி ஏகப்பட்ட கம்பெனிகள் மார்க்கெட்டில் உலா வந்துட்டு இருக்குங்க. அவங்கெல்லாம் சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க. நம்ம இதுதான் லெஸ் காம்படிஷன், நோ காம்படிஷன், மோர் காம்படிஷன் நான் கேட்டகரி பிரிக்கிறது. எல்லா கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் தான் எந்தெந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ இங்கர்சால் ரேண்ட் இந்தியா கம்பெனி வந்து யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ளையர் ஆஃப் ஃப்ளோ கிரியேஷன் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஏர் கம்ப்ரஸர் இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுக்கறதுல சக்கப்போடு போட்டுட்டு இருக்க கம்பெனி. மேனுஃபேக்சரிங் வந்து கர்நாடகாவில் பெங்களூர்லையும் குஜராத்தில் நவோடா அப்படின்ற இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷு, காம்பேர், ARO, தாமஸ், மில்டன் ராய். ஸோ இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பிராண்டு தான் இந்த கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் பிராண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறது. சின்ஸ் 2003 இன்னி வரைக்கும் 46 டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டிவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிடன்ஸ் ₹20, அதே மாதிரி செகண்ட் இன்டர்ம் டிவிடன்ஸ் ₹55, மொத்தம் ₹75 டிவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3865.00. ஸோ இந்த கம்பெனி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளைண்டாக அடுத்த நிமிஷமே வாங்கிடக்கூடாது. நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணணும், ஒரு கிராஃப் ஷீட் எடுக்கணும், எக்ஸல் ஷீட் எடுக்கணும். கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன் என்ன, கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்ன, இயர் ஓவர் இயர் க்ரோத் எவ்வளோ கொடுத்துருக்கு, இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஃபியூச்சரில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சு வாங்க போகிறாங்க, இப்போ வச்சிருக்கிற கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் யார் கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணணும். எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்க, எத்தனை வருஷத்தில் முடிச்சு கொடுக்க போகிறாங்க, இல்லை எத்தனை மந்த்ஸில் முடிச்சு கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி 1:2. டிவிடன்ஸ் வந்து ₹13.70 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 14 மந்த்ஸில் நடந்திருக்குங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 0 டெபிட் PSU ஸ்டாக். யார், BLA இல்லை BHEL ரெண்டுமே கிடையாது. இவங்களும் ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான். BDL ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 1970 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக். BSEயில் இயர் டு டேட்டில் 74% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்க கம்பெனி. டார்கெட் ப்ரைஸ் 1974.95. மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 72,394.26.00 crores. 52 வீக்ஸ் ஹை வந்து 2096.00. 52 வீக்ஸ் லோ வந்து 897.15. ஸோ 6 மந்த்ஸில் 73% க்ரோத்தும், இயர் டு டேட்டில் 74.2% க்ரோத் கொடுத்துருக்கிற ஒரு கம்பெனி. லாஸ்ட் இயர் டிவிடன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.85, 0.85, ₹8.85 85 மட்டுமே டிவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். JSW பெயிண்ட் வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. யார் அப்போ அக்வயர் பண்ண போகிறாங்க? ஆக்ஸோ
நோபல் இந்தியா. ஆக்ஸோ நோபல் இந்தியானா என்ன பிரதர் அது, என்ன கம்பெனி அப்படின்னு கேட்குறீங்களா? டியூலக்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வருது இல்லையா, பெயிண்ட் கம்பெனி, அவங்க தாங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா. ஸோ அந்த கம்பெனி அக்வயர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12,000 கோடிக்கு வந்து டீல் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஆக்ஸோ நோபல் இந்தியா வந்து டியூலக்ஸ் பிராண்டு 7 decades, கிட்டத்தட்ட 70 வருஷமாக இந்த கண்ட்ரியில் வந்து அவங்களோட கம்பெனி நடத்திட்டு வராங்க. சில விஷயங்களால் இப்போ வந்து கை மாறுது. ஸோ இதை வாங்கினாங்கன்னா, JSW வந்து ஆக்ஸோ நோபல் இந்தியா வாங்கினாங்கன்னா அவங்க வந்து 74.76% ஸ்டேக் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா, டோட்டலாக வந்து இப்போதைக்கு 8,968 crores வித் 17% டிஸ்கவுண்ட் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் முடிஞ்சிருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கம்பெனி டாரண்ட் அண்ட் ஜேபி கெமிக்கல்ஸ், இவங்க 2 பேரும் merge ஆக போகிறாங்க. எதுக்குன்னா, டு பை தி US பேஸ்டு KKR கம்பெனி, மிகப்பெரிய ஜெயிண்டான KKR கம்பெனி வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி KKR வந்து 47.84% ஸ்டேக் வந்து ஜேபி கெமிக்கல்ஸில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, டாரண்ட் வில் பை KKR ஸ்டேக் ஃபார் 13,433 crores வாங்க போகிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து merge பண்ண போகிறாங்க. ஸோ கம்பைன்டு வேல்யூ, இப்போ 2 merge ஆச்சுன்னா கம்பைன்ட் வேல்யூ மூலிமா டாரண்ட்டுக்கு ஜேபிக்கு எவ்வளோ வரும்னா 1.41 lakhs crores வந்து வருங்க. ஸோ ஆல்ரெடி KKR வந்து 5 years அகோவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 54.1% ஸ்டேக் வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ கம்பைன்டு சேல்ஸ் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுன்னா சேல்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15,500 crores. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, எப்போ பார்த்தாலும் இந்த எஜுகேஷனல் ஸ்டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக்ஸ், ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க பிரதர் அப்படின்றீங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர், அதாவது அடுத்த 3 வருஷத்தில் 2028 அதோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் கேர் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக, இப்போ ஹெல்த் கேர் என்ன சொல்லுவீங்க, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே, டென்டல் ஒரு பார்ட்டு, ஐ கேர் ஒரு பார்ட்டு, ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி நிறைய இருக்குல்ல, கேஸ்ட்ராலஜி, ஆன்காலஜி, என்னென்னமோ ஒரு ஆலஜின்னு வரும் இல்லையா, அது வந்து மெடிக்கல் டேர்மில் டாக்டருக்கு தெரியும், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நர்ஸுக்கு தெரியும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ டேரெக்டாக நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ IVFக்கு 15% மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ கேரில் 12% ஷேரும், மதர் அண்ட் சைல்டு கேரில் 12% ஷேரும், டயாலிசிஸில் 1.7%, 17%, ஆன்காலஜியில் 13%, டென்டலில் 14%, யூராலஜி நெப்ராலஜியில் 13%, ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் 17% growth வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ யாரெல்லாம் இந்த இதில் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை எடுத்தோம்னு சொல்லுவோம், அப்போலோ தான் சொல்லுவோம். இதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க, அவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் டார்கெட் ப்ரைஸ் 765.00, சன் ஃபார்மா 1,662.00, அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 7,000.00, சிப்லா வந்து 1,502.00. இவங்கெல்லாம் 3 இயர்ஸில் எவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போயும் சொல்கிறது தான், ₹1 இருந்தாலும் ₹100 உங்களோட பணம். நான் 1க்கு 4 வாட்டி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இறங்குங்க. நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு, எக்ஸ்பர்ட்டுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ 3 years growth உள்ள இப்போ கம்பெனி வந்து ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர் வந்து 48% growth காமிச்சிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 22.2% growthம், சன் ஃபார்மா 26.3%, சிப்லா 17.2%, நிஃப்டி 500ல் இது வந்து 20.2% growth காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்துக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்துலேயும் அவங்களோட காலை பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட FMCGக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் நியூவாக பிளாட்ஃபார்ம் கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட், அதாவது RRVL, அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட், அதே மாதிரி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இது 3 இதில் தான் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நியூவாக எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி நியூ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் லிமிடெட், அதாவது நியூ RCPL அப்படின்னு சொல்லி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. FMCGயில் வந்து சக்கப்பாடு போட்டுட்டு இருக்க கம்பெனி. ஃபினான்ஷியல் இயர் 25 சேல்ஸ் வந்து 11,500 கோடி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% வந்து growth காமிச்சிருக்காங்க. பட் இந்த அதே தான் திரும்பி நான் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அதாவது என்னென்னா, சதர்ன் ஸ்டேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சாதாரண மளிகை கடையில் வாங்குவோம், அதை தாண்டி அடுத்தது வேறு ஏதாவது டிமார்ட்டில் போய் வாங்குவோம், இதை தாண்டி சின்ன கடையில். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்து போகிறதில்ல. உடனே நம்ம என்ன நினச்சிருவோம், ஸோ ரிலையன்ஸோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அது வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு நினச்சிடும். அப்படி கிடையாது. நார்த் சைடு, ஈஸ்டர்ன் சைடு, இந்த வெஸ்டர்ன் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இவங்களோட
காம்படி இவங்க தான் மெயினே, சரிங்களா? ஸோ அதனால தான் 11,500 crores வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் FMCG இன் இந்தியாவும் பேர் வந்துருக்கு. 1 million+ ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்குங்க, வித் 3,200+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தினாக்கா இந்த கேம்பான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலயமாவே பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட 1000 கோடி இன் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து பார்த்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு கம்பெனி, 2 கம்பெனி, ஒருத்தர் இன்னொரு கம்பெனி கேட்டிருந்தார், இன்னொரு கம்பெனி கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேறு ஏதாவது கம்பெனி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை பற்றி நான் போடுறேன்னு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த 2 கம்பெனியுமே பார்த்தினாக்கா பென்னி ஸ்டாக்ஸ் கேட்டகரியில் தான் வருது. நான் எப்பயும் சொல்கிறது தான், பென்னி ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் இல்லை 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த பக்கம் போக வேணாம்னு சொல்லியிருக்கேன். பட் இவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த கம்பெனி பற்றி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற கம்பெனி வந்து நாகார்ஜுனா ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பற்றி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டார்கெட் ப்ரைஸ் 5.51 பைசா, ஸ்டார்டட் இன் 2006. என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபர்டிலைசர்ஸ், அக்ரி இன்ஃபார்மேட்டிக் சர்வீசஸ், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சைடில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 330 கோடி தான். 52 வீக்ஸ் ஐ வந்து 12.90, 52 வீக்ஸ் வந்து 4.10. ஸோ அந்த பேண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 தான். ஸோ கடந்த 3 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 2023 10.35 காமிச்சிருக்காங்க. க்ரோத் கிடையாது, டார்கெட் ப்ரைஸு. பிப்ரவரி 2024 ₹12 தான். பிப்ரவரி 2025 6.95 பைசா. ஸோ கொஞ்சம் ஒரு ஏறுது இறங்குது. ஸோ ஸ்விங்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரேடிங்கு. இதோட முக்கியமான என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி ஹாஸ் ரெடியூஸ்டு டெபிட், கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. CAGR வேல்யூ வந்து 48.7% க்ரோத்துக்கு இருக்குது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ இது மட்டுமே நம்ம உடனே பார்த்துடலாம் அப்படின்னா பார்க்கக்கூடாது, அதோட நெகட்டிவ் என்ன இருக்குன்றதையும் பார்க்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி பற்றி கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு to -4.06%. சேல்ஸ் க்ரோத்தும் கம்மியாக இருக்குது, -16.2% இன் லாஸ்ட் 5 இயர்ஸ். அதே மாதிரி டெபிட் ஆர் டே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ 60.9 123 நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ பார்த்துக்குங்க கம்பெனி எப்படி, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் அந்த கம்பெனி பற்றி கேட்குறீங்க. அந்த கம்பெனி எப்படின்றது என்னோட உங்களுக்கே அதிகமாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ZLearn அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவும் வந்து 9.11 தான் டார்கெட் ப்ரைஸ், ₹9.11. 2010 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் தான், கம்ப்ளீட்டாக ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எஜுகேஷனல் சப்போர்ட்டு. ஸோ இவங்க கம்ப்ளீட் லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் அந்த சைடில் தான் வராங்க. இவங்க வந்து they are the part of SL Group. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 298 crores. 52 வீக்ஸ் ஐ வந்து 11.50, 52 வீக்ஸ் லோ வந்து 4.57. ஸோ புக் வேல்யூ ₹6, ஃபேஸ் வேல்யூ ₹1. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 9.68 தான் காமிச்சிருக்காங்க, பர்சன்டேஜ் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட 3 இயர்ஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிப்ரவரி 2023 6.80 டார்கெட் ப்ரைஸ், பிப்ரவரி 2024 7.20 டார்கெட் ப்ரைஸ், பிப்ரவரி 2025 7.01. ஸோ ரொம்ப சேஞ்சஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிவிடன்ஸ் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சேல்ஸ் க்ரோத் 6.30% வந்து டவுன் கிரேடில் தான் இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 15.0 வந்து டவுன் கிரேடில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அவங்களும் டிக்ரீஸ் ஆகிருக்காங்க, -3.61%. 3 இயர்ஸில் வந்து டிக்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்ட்டு, இந்த கம்பெனி எந்த அளவுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுமா இல்லை எப்படி இருக்குன்றது என்னை விட உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தெரியும், சரிங்களா? ஸோ முடிக்கும் போது ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். பிராண்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருந்தோம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். இன்னும் கேட்டால் கூட ஒரு நம்ம இன்வெஸ்டராக இருக்கிறோன்னா இந்த பிராண்டு தான் வந்து பயங்கரமான ஒரு வைட்டல் ரோலே ப்ளே பண்ணுது நான் சொல்லுவேன். பிராண்டு தெரியாமல் கம்பெனி மட்டுமே பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலோட்டமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாஸில் தான் பார்க்கணும். இது வேரன் பஃபட்டோட ஒரு ப்ராபபில் கூட சேரும். எப்படின்னா, ஒரு வேரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் நாட் ஆன் ப்ரைஸஸ். நம்ம ப்ரைஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். பிஸ்னஸ், அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அவங்களோட பிராண்ட் என்ன, அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன, CAGR வேல்யூ என்ன, லாஸ்ட் 5 இயர்ஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, கரண்ட்டாக ப்ராஜெக்ட் வச்சிருந்தாலும் எப்போ முடிச்சு கொடுக்க போகிறாங்க, யாரோட ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். ஸோ அந்த விதத்தில் பிராண்டோட வேல்யூ ஆஃப் இந்தியா அண்டர் கம்பெனிஸ் வந்து $236.5 பில்லியன் போயிடுச்சுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் என்ன தெரியுங்களா? தாஜ், ஏஷியன் பெயிண்ட்ஸ்,
மாருதி சுசுகி, அமுல், ஹெச்டிஎஃப்சி, ஹீரோ, இண்டிகோ, ராயல் என்ஃபீல்டு, எல்ஐசியும் இதில் வருது. ஸோ டாடா குரூப் தான் ஃபஸ்ட் பிராண்டு டு சர்பாஸ் $30 billion. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் வித் 82% growth வந்து அதானி. அதே மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் இன் 50 லிஸ்ட்டில் ஜொமேட்டோ இருக்காங்க. ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் வித் $31.6 billion, இன்ஃபோசிஸ் வித் $16.3 billion, ஹெச்டிஎஃப்சி வித் $14.2 billion, எல்ஐசி வித் $13.6 billion, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வித் $9.8 billion, எஸ்பிஐ வித் $9.6 billion, HCL டெக் வித் $8.9 billion, ஏர்டெல் வித் $7.7 billion, எல்என்டி வித் $7.4 billion, ஃபைனலாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா வித் $7.2 billion. ஸோ இந்த விஷயத்தோட இன்றைக்கி நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ரெக்வஸ்ட் எவ்ரிஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் மை சேனல். மறக்காமல் வேறு என்னென்ன கம்பெனி போடணும், வேறு என்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.